அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம குரூப் 4 கிளாஸஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ல ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோ, சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா பார் டைப் கொஸ்டின், அதுக்கப்புறமேட்டுக்கு யூனிட் டிஜிட், அதாவது ஒன்றாம் இலக்கம் கண்டுபிடிக்கிறது எப்படி. ஸோ இந்த 2 மாடல் தான் இதில் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார் டைப் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார் டைப் கொஸ்டின்ல உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த 4 மாடலில் தான் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மாடலில் இருக்குல்ல, இது அந்த ஒரு மாடல் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் கேட்கல. ஸோ இனிமேல் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ பெருசாக கஷ்டம்லாம் இல்லை. அதனால ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ இது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்க, 0.23 பார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பேசிக் மெத்தட், சரிங்களா? அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் எல்லாத்துலேயுமே பார் இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே பேசிக் லெவல் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம், சரிங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இது எல்லா கொஸ்டின்லையுமே பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பர், எல்லா மாடல்லையுமே பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை நம்ம அப்படியே தான் எழுத போறோம், சரிங்களா? ஸோ எழுதிட்டு டிவைடட் பை, ஸோ எத்தனை நம்பருக்கு பார் இருக்குன்னு பாருங்க. 2 நம்பருக்கு பார் இருக்கு, அப்போ 2 டைம் 9 எழுதணும், சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை டைம் டிவைட்ல 9 எழுதணும். எத்தனை நம்பருக்கு பார் இல்லையோ அத்தனை டைம் டிவைட்ல 0 எழுதணும், சரிங்களா? இப்போ அப்படியே அடுத்த கொஸ்டின் வாங்க, சரிங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு, 2 3ன்னு இருக்கு, அதை அப்படியே எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, ஒரு நம்பருக்கு பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு பார் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதை மைனஸ் பண்ணணும், ஓகேங்களா? சாரி, ஒரு நம்பர் ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அது எந்த வேல்யூனா எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை நீங்க மைனஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ -2 டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு, பார் இருந்தால் நான் 9ன்ற நம்பர் எழுதணும்னு சொன்னேன். ஒரு நம்பருக்கு பார் இருக்கு, ஸோ ஒரு டைம் 9. அடுத்து எத்தனை நம்பருக்கு பார் இல்லை, ஒரு நம்பருக்கு பார் இல்லை, அதனால ஒரு டைம் 0, அப்போ 90, சரிங்களா? ஸோ அப்போ 23 - 2ஓட வேல்யூ என்னன்னா 21 டிவைடட் பை 90, சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர், சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் இந்த மாதிரி டைரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லையும் கொடுக்கலாம், சரிங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ இது வரைக்கும் பார்த்தது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்குது. இப்போ அடுத்தது பார்க்குறது பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1ஓ 2ஓ 3ஓ, சரிங்களா? மேக்ஸிமம் 1 and 2 இதை தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அப்படி அதை தாண்டி வேற எது கொடுத்தாலும் இதே மெத்தட் தான், ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு, 23ன்ற நம்பர் இருக்கு, சாரி 23ன்ற நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருக்குமே பார் இருக்கு, சரிங்களா? ஸோ 2 3 எந்த நம்பருமே பார் இல்லாமல் இல்லை. பாயிண்ட்டுக்கு அடுத்தது மட்டும்தான் பார் கொடுப்பாங்க, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு பார் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மெத்தடே கிடையாது, சரிங்களா? இப்போ 2 நம்பருக்கு பார் இருக்கு, ஸோ 2 டைம் 9, சரிங்களா? அடுத்து இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல முன்னாடி எழுதிக்கோங்க, அவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர், சரிங்களா? ஸோ இந்த இதுக்கும் அதான் டிஃபரன்ஸ், சரிங்களா? ரெண்டுமே சேம் தான். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தால் இதை அப்படியே விட்டுறலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எழுத போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, ஓகேங்களா? இப்போ அடுத்து 1.23ன்னு இருக்கு, அதுல 3க்கு மட்டும் பார் இருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பர் அப்படியே எழுத போறோம். மைனஸ் எந்த நம்பருக்கு பார் இல்லைன்னு பாருங்க, 2ன்ற நம்பருக்கு பார் இல்லை. ஸோ 2வை மைனஸ் பண்றேன், டிவைடட் பை இங்க என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்குன்னா ஒரு நம்பருக்கு இருக்கு, ஸோ ஒரு டைம் 9. ஒரு நம்பருக்கு பார் இல்லை, அதனால ஒரு டைம் 0, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இங்கே எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ என்ன வரும், 121 டிவைடட் பை 90, இதுதான் இதனுடைய ஆன்சர், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார் டைப் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 4 மாடல் தான் இருக்குது, இந்த 4 மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற நம்பர்ஸ் வச்சு கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன், சரிங்களா? ஓகே, ஸோ வேற நம்பர் என்ன பார்க்கலாம்னா 0.2345 பார், 0.2345 பார், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ இது வந்து பேசிக் மெத்தட். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே வந்து பார் இருக்குன்னா அப்படியே எழுதி டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை டைம் 9 எழுதுங்க. ஸோ 4 டைம் 9 எழுதணும், ஏன்னா 4 நம்பர் இருக்கு, அந்த 4 நம்பருக்குமே பார் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 3 4 5 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிட்டு, ஸோ ஒரு சில நம்பருக்கு பார் இல்லை, சரிங்களா? ஸோ பார் கொடுக்கறது இங்க 2க்கு பார் அப்புறம் 5க்கு பார்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டினியூவா தான் இருக்கும். அதுவும் வந்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கண்டினியூவா இருக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 5க்கு பார் இருக்கு, அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா 5க்கு மட்டும் இருக்கும், அப்படி இல்லைன்னா 3 4 5. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா தான் இருக்கும், அதுவும் லாஸ்ட்ல இருந்தா இருக்கும், ஓகேங்களா? ஸோ மைனஸ் 2 3க்கு பார் இல்லை, அந்த 2 3யை மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்குன்னா 2 நம்பருக்கு இருக்கு, ஸோ அதனால 2 டைம் 9.
அடுத்து எத்தனை நம்பருக்கு பார் இல்லைன்னா 2 நம்பருக்கு பார் இல்லை. ஸோ அதனால 2 டைம்ஸ் 0. இதை மைனஸ் பண்ணணும்னா நமக்கு 2322 டிவைடட் பை 9900. இதுதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த பார் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி கொஸ்டின் பாருங்க. இப்போ 23 டிவைடட் பை 99 இதை நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கால்குலேட்டர்லையோ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்க, என்ன வரும்னா இதனுடைய ஆன்சர் 0.232323 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதாவது பார் இருக்கிறதுக்கு என்ன மீனிங், அந்த நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம், இன்ஃபினிட்டி டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எண்டே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்க 0.23 இருக்கு, அதில் 3க்கு மட்டும் பார் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா 0.2333 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற கால்குலேட்டரில் போட்டு டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த 3 மட்டும்தான் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. ஸோ 99 into 1 வந்து 99 ப்ளஸ் ஒரு 23, அப்போ 122 டிவைடட் பை 99 வரும். இதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து 1.232323 சொல்லிட்டு இன்ஃபினிட்டி டைம்ஸ் எண்டே எல்லாம் போயிட்டு இருக்கும். அதுக்கு மீனிங்னா இந்த பார் போடுறது. சரிங்களா? ஸோ அந்த டைம் நம்ம போட முடியாதுங்கிறதுனால ஷார்ட்டாக பார் போடுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா ஸோ 90 into 1 90 ப்ளஸ் ஒரு 21னா 111 டிவைடட் பை 19 வரும். இதனுடைய வேல்யூவை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.23 மட்டுமே ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கும். ஏன்னா இங்கே 3க்கு மட்டும்தானே பார் இருக்குது, ஸோ அதனால 3 தான் ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார் டைப் கொஸ்டினோட கான்செப்ட். அப்புறம் சொல்யூஷன் எப்படி போடுறதுன்னு எல்லாமே இதுதான். சரிங்களா? கொஸ்டினில் வந்து சிம்பிளிஃபை சுருக்குகள் மட்டும் கொடுத்துருவாங்க, அப்படின்னா மதிப்பு காண்க, சரிங்களா, எவாலுவேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. சரி, நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது, அதாவது தமிழில் 1ஆம் இலக்கம் காண்பது. ஸோ 1ஆம் இலக்கம்னா நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம், யூனிட் டிஜிட்டு 1ஆம் இலக்கம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா லாஸ்ட் நம்பர் தான் வந்து அதுக்கான மீனிங். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 5 8 7 6 0 2 3 இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த 3 தான், அதுதான் இதனுடைய 1ஆம் இலக்கம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ 4 5 8 7 6 பவர் 2 3 1 4 இதனோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த நம்பரை 2314 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதில் கடைசியில் வர நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம லென்த்தாக போட்டோம்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 மணி நேர டைமே பத்தாது. சரிங்களா? பத்தாதுங்கிறத விட யாராலையும் போடவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர் வந்து 0லேருந்து 9 தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த நம்பரும் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ மொத்தமாக 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் தான் லாஸ்ட்டில் வந்து முடிய போகுது. ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டில் அந்த முடிகிற நம்பர் 0 1 5 6 இந்த நம்பராக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து அதே சேம் நம்பர் தான் வரும். எப்படின்னா இப்போ 100 இருக்குது, 100 பவர் 2ன்னு இருக்குது. சரிங்களா? 100 பவர் 2ஓட வேல்யூ என்ன வரும்? 10,000 வரும். அப்போ அதோட யூனிட் டிஜிட் என்ன? 0. ஸோ யூனிட் டிஜிட் அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து லாஸ்ட் நம்பர் வந்து 0 1 5 6 அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பவர்ல இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் இல்லை பவர் 10 இருக்குதுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் நம்பர்ல தான் முடியும். சரிங்களா? நீங்க வேணா உங்களோட கால்குலேட்டர்ல இப்போ 1 2 3 1 பவர் 4 5 6 இப்படி இருக்குது அப்படின்னா இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து ஏதோ சம்திங் நம்பர், ஏதோ நம்பர் வருது, கடைசியில் 1ல தான் முடியும். ஓகேங்களா? நீங்க வேணா சின்ன நம்பரை போட்டு பாருங்க, 11 பவர் 2 121, 11 பவர் 3 1331. சரிங்களா? ஸோ 1ல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 5. சரிங்களா? இப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. 5 கியூபோட வேல்யூ 125. 5 பவர் 4ஓட வேல்யூ 625. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நீங்க போட்டு பாருங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாருங்க 5ல தான் முடியும். சரிங்களா? ஸோ 5 பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து கன்ஃபார்ம் 5ல தான் முடியும். அதே மாதிரி லாஸ்ட்ல முடியக்கூடிய நம்பர் 0ல இருந்து பவர்ல என்ன இருந்தாலும் அதனுடைய கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ஆன்சரோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பா வந்து 0வா தான் இருக்கும். அதாவது 1ஆம் இலக்கம், கடைசி இலக்க எண். அதுக்கடுத்து 6. சரிங்களா? இப்போ 6 பவர் 1 போடுங்க, 6 கிடைக்கும். 6 பவர் 2 போடுங்க, 36. 6 பவர் 3 போடுங்க, 216. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 6 பவர்ல என்ன இருந்தாலும் சரிதான் அதனுடைய யூனிட் டிஜிட்டும் 6ல தான் முடியும். ஓகேவா?
ஸோ அப்போ 4 நம்பரை இந்த 4 நம்பர்ல முடியக்கூடிய நம்பருக்கு பவர்ல என்ன இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட யூனிட் டிஜிட், அதாவது 1ஆம் இலக்கம் கண்டிப்பா அதே சேம் நம்பரா தான் இருக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மொத்தமா 10 நம்பர் சொல்லியிருந்தேன், 0ல இருந்து 9 வரைக்கும். அதில் 4 நம்பர் முடிஞ்சிருச்சு. 0 1 5 6 முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது வந்து 4 and 9. சரிங்களா? ஸோ 4க்கும் 9க்கும் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 பவர் 1 4. ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நீங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல போற சொல்யூஷன் வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். அதுக்காக தான். 4 பவர் 2 ஓட வேல்யூ 16, 4 பவர் 3 64, 4 பவர் 4 வந்து பாத்தீங்கன்னா 216. சரிங்களா? ஸோ இந்த 4 பவர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த மாதிரி ஆர்டரா எழுதும் போது நமக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்னா யூனிட் டிஜிட் 4 6 4 6. அடுத்து வந்து 4 பவர் 5 எழுதுனீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து லாஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 4ல முடியும். அடுத்து 4 பவர் 6 எழுதுறீங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 6ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4க்கு யூனிட் டிஜிட்டா வரும். ஓகேங்களா? 4 பவர்ல ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது 3 4 5 8 9 0 2 4 பவர் 216 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4ல முடியணும். சரிங்களா? அப்படி முடிஞ்சதுன்னா அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னா பவர்ல எது வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு. இதுக்கு ஆன்சரா ஏதோ சம்திங் வந்து ஒரு நம்பர் நீங்க எழுதுவீங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ நம்பர் எழுதுவீங்க, கடைசியில முடியிற நம்பர் ஒன்னு 4ஆ இருக்கும் ஆர் 6ஆ இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் தான் முடிய போகுது. அது எந்த நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன் 4 6 மட்டும் தான் வரும்னு சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி எழுதி பார்த்தீங்கனாலே தெரியும். சரிங்களா? ரிப்பீட்டடா 4 6 மட்டும் தான் மாறி மாறி வரும். ஓகேவா? அதுக்கடுத்து 9க்கும் அதே மாதிரி தான். 9 பவர் 1 வந்து 9, 9 பவர் 2 வந்து பாத்தீங்கன்னா 81, 9 பவர் 3 வந்து பாத்தீங்கன்னா 729. அடுத்து 9 பவர் 4 வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் 1ல தான் முடியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கும். எல்லாமே வந்து 91 91. சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர் மட்டும் தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பவர் எடுத்துக்கோங்க 216. சரிங்களா? இந்த 216 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் 2ஆல டிவைட் பண்றோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர் மட்டும் தான் இதுல இருக்குது. சரிங்களா? 4க்கு வந்து பாத்தீங்கன்னா 4ம் 6ம் மட்டும் தான் வரும். 9க்கு வந்து பாத்தீங்கன்னா 9 and 1 மட்டும் தான் யூனிட் டிஜிட்டா வரும். சரிங்களா? இப்போ நம்ம 4 வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த क्वेश्चनக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ பவர்ல என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுத்து 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? ஸோ 216 ஆல்ரெடி ஈவன் நம்பர், அதனால ரிமைண்டர் கண்டிப்பா வந்து 0வா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 4 ஸ்கொயர்னு எழுதி போடுங்க. 16 வருதா? அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன? 6. அப்போ இந்த क्वेश्चनக்கான யூனிட் டிஜிட் என்ன வரும்னா 6 தான் வரும். ஓகேங்களா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இங்க எந்த நம்பர்ல டிவைட் பண்றீங்களோ அதையே இந்த பவர்ல எழுதணும். சரிங்களா? இப்போ வேற நம்பர் 4 8 7 4 5 8 1 2 4 பவர் ஒரு 127 இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்க யூனிட் டிஜிட் கேட்கும்போது பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். சரிங்களா? லாஸ்ட் நம்பர் 0 1 5 6 இந்த 4 நம்பரா இருந்ததுன்னா யூனிட் டிஜிட்டும் அதே சேம் நம்பரை தான் வரும். சரிங்களா? அந்த 4 நம்பர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லாஸ்ட் நம்பர் வந்து 4க்கு பதிலாக 5ன்னு நான் கொடுத்துருந்தேன்னா நீங்க யூனிட் டிஜிட்டுக்கான ஆன்சர் வந்து 5ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆனா இங்க நான் 4 கொடுத்துருக்கேன். 4 கொடுத்தா இந்த பவரை 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? 4க்கும் 9க்கும் டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ 2ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? ஸோ ஈவன் நம்பரா இருந்தா ரிமைண்டர் 0 வரும், ஆட் நம்பரா இருந்தா ரிமைண்டர் 1ஆ வரும். சரிங்களா? ஏன்னா 2ஆல தான் டிவைட் பண்ணும். அப்போ ரிமைண்டர் வந்து 1. சரிங்களா? அப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை எடுத்து பவர்ல எழுதுங்க. அப்போ 4 பவர் 1 ஈக்குவல் டு 4. அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும்னா 4 வரும். சப்போஸ் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எந்த நம்பர்ல டிவைட் பண்றீங்களோ அந்த நம்பரை கொண்டு வந்து இங்க போடுங்க. ஏன்னா அதுதான் போன क्वेश्चनல நான் சொல்லியிருப்பேன். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எந்த நம்பரால டிவைட் பண்றீங்க? 2ஆல டிவைட் பண்றீங்க, அந்த நம்பரே கொண்டு வந்து பவர்ல எழுதுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. அப்போ இந்த क्वेश्चनக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 6ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த क्वेश्चनக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து 127. அப்போ 127 அதை 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 கிடைக்குது. அந்த 1 எடுத்துட்டு வந்து பவர்ல எழுதுங்க, 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? 0 கிடைச்சா மட்டும் ரிமைண்டர் எந்த நம்பரால டிவைட் பண்றீங்களோ அதே நம்பரை பவர்ல எழுதுங்க. இங்க 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் 9க்கும். ஓகேங்களா? அதை நீங்க போட்டுக்கங்க.
டவுட்னா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம திரும்ப வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 7 8 சரிங்களா. ஸோ இதோட பவர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வரும். 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 2 ஓட 1ஓட வேல்யூ 2, அடுத்து 4, 8, 16, 32 சரிங்களா. ஸோ அகைன் 2 வந்துருச்சு பாருங்க. ஸோ 2 4 8 6, அடுத்து 2 4 8 6, இந்த மாதிரி 4 டைம் ரிப்பீட்டடாக வரும் சரிங்களா. 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 3 7 8 இதோட பவர் வேல்யூக்கு ரிப்பீட்டடாக வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ போன மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4 and 9 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பர் வந்து இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒண்ணா இருக்குது அப்படின்னா, இப்போ 4 8 9 6 7 பவர் 2 4 1 8 இப்படி இருக்குது சரிங்களா. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் லாஸ்ட் நம்பரா இருக்குது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 7 இருக்கு. அப்போ 7ஆ இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் எடுத்து 4ஆல டிவைட் பண்ணணும், divided by 4 சரிங்களா. ரிமைண்டர் நமக்கு கிடைச்சா போதும். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். நீங்க அதை போட்டு பாருங்க சரிங்களா. ஸோ ரிமைண்டர் 2 வருதா, அப்ப என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை 7 பவர்ல எழுதுங்க. ஏன்னா இங்க 7 தானே இருக்கு. அப்போ 7 power 2 ஈக்குவல் டு 49. அப்போ இதனோட யூனிட் டிஜிட் என்ன இருக்கும்னா இந்த லாஸ்ட் நம்பரா 9 தான் இருக்கும். இங்க என்ன யூனிட் டிஜிட் கிடைக்குதோ அதே தான் அங்கேயும் வரும் ஓகேங்களா. இப்போ 8க்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் சரிங்களா. இப்படி ஒரு நம்பர் இருக்கு, இதோட பவர்ல வந்து இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, 1ஆம் இலக்கம் என்னன்னு சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து 0 1 5 6 இதுவா இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு போட்டுடலாம். அதே அந்த 4 நம்பர்ல எது லாஸ்டா இருந்தாலும் அதே சேம் ஆன்சர் தான் அங்க வரும் யூனிட் டிஜிட்ல சரிங்களா. அதுவே 4ம் 9ம் இருந்துச்சுன்னா அந்த பவர் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. இதுவே 2 3 7 8 இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் இருக்குதுன்னா இந்த பவர் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 3 2 1 5 6 7 டிவைடட் பை 4 சரிங்களா. இப்போ இதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தா போதும். ரிமைண்டர் வந்து 3 வரும் சரிங்களா. ஸோ என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அந்த லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 8 இருக்கா, அப்போ 8 பவர் 3ன்னு எழுதுங்க சரிங்களா. 8 பவர் 3யோட வேல்யூ 512ன்னு வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான யூனிட் டிஜிட் என்னன்னா 2. அதுதான் இந்த லாஸ்ட் நம்பர் என்னவோ அதே தான் இங்கேயும் வரும் சரிங்களா. சப்போஸ் இங்க ரிமைண்டர் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க வந்து 68 இருந்ததுன்னா ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கும். அப்போ ரிமைண்டர் 0 வந்தா என்ன பண்ணணும், எந்த நம்பரால டிவைட் பண்ணிருக்கீங்க 4ஆல டிவைட் பண்ணிருக்கீங்களா அதே நம்பர் எடுத்து இந்த 8ஓட பவர்ல எழுதுங்க. 8 பவர் 4ன்னு எழுதுங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 8ல முடிகிற ஒரு நம்பர் வரும் சரிங்களா. அது 8 பவர் 4 கரெக்டான வேல்யூ என்னன்னு தெரியல, நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. அதுல லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார் டைப் கொஸ்டின் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ரிமைனிங் மாடல்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.